ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே லேர்னிங். நாம் இப்போது அடுத்த டாபிக் எண் எழுத்து குறியிடல், நம்பர் லெட்டர் கோடிங், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் பயன்படும்னா, ஒரு தகவலை எழுத்துக்கள், வார்த்தைகள், எண்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் குறிப்பிட்ட நபருக்கு தெரிவிக்கும் முறையே குறியிடல் எனப்படும். இம்முறை பொதுவாக இராணுவம், காவல்துறையில் கட்டளைகள் மற்றும் ஆவணங்களை ரகசியமாக பரிமாற்றிக்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசிடியை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடும் 1 2 3ல் நமக்கு ஃபார்மேட்டில் எழுத தெரியணும், டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க தெரியணும். இது பாருங்கள். இப்போது இந்த சைடில் 1 2 3 26 வரைக்கும் போகிறது. பேக்லேருந்து வந்தாலும் ஏக்கிட்ட 26 வரைக்கும் வரணும். அதை நம்ம எக்ஸாமுக்கு சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடியே ஏபிசிடி எழுதி அதுக்கு மேலேயும் கீழேயும் 1 2 3 போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆங்கில எழுத்துக்களை பிற ஆங்கில எழுத்துக்களை கொண்டு குறியிடல். ஆங்கில எழுத்துக்கள் இடமிருந்து வலமிருந்து இடமாக ஒரு சில எழுத்துக்கள் நகர்த்தி குறிப்பிடப்பட்டிருக்கும். கொஸ்டின் பாருங்கள். BCA என்பது EFD என குறியிடப்பட்டால் HIG என்பது குறியிடப்படும் விதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள். இப்போ இந்த BCAக்கும் EFDக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்து HIGக்கும் இதுக்கும் என்ன பொருந்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிக்கும் இங்கே B கொடுத்துருக்காங்க, இங்கே E கொடுத்துருக்காங்க. Bக்கும் Eக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்ப்போம். Bலேருந்து 3வது லெட்ரு வந்து E வருது, 1 2 3 E. அடுத்து Cக்கும் Fக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா C 1 2 3. அப்போ இதுலேருந்து இது 3வதாக வருது. அடுத்து Aக்கும் Dக்கும் 1 2 3. அப்போ எல்லாமே 3 நம்பர் இடைவெளியில் வருது. அப்போது H கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த 3வது நம்பர் என்னது? 1 2 3 K. அப்போ இங்கே K இருக்கணும். அடுத்து I 1 2 3. அப்போ என்ன இருக்கணும்? L இருக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? G கொடுத்துருக்காங்க. Gலேருந்து 3வது நம்பர் 1 2 3 J. அப்போ J இருக்கணும். அப்போ நமக்கான ஆன்சர் என்னது? KLJ. இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இதுக்கான பயிற்சிகளை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பயிற்சி வினாக்கள் பார்ப்போம். ஸ்கொயர் என்பது 1 9 1 7 2 1 1 1 8 5 என உருவாக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பதன் உருவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ்ஸோட வேல்யூ என்ன? 19. அதை தான் இங்கே கொஸ்டினில் 19 கொடுத்துருக்காங்க. கியூவோட வேல்யூ 17. இங்கே 17 கொடுத்துட்டாங்க. இங்கே இப்போ எஸ் கியூ 19 17. கியூவோட வேல்யூ என்னது? 21. அடுத்து ஏவோட வேல்யூ 1. ஆரோட வேல்யூ 18. ஆரோட வேல்யூ 18. ஈயோட வேல்யூ 5. அப்போது இதை தான் இவங்க நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ரெக்டாங்கிளுக்கு பார்க்கணும். ஆர். அப்போது 18 E 5 C 3 T 20 A 1 N 14 G 7 L 12 E என்னது? 5. இப்போது இதுக்கான ஆன்சர் பாருங்கள். 18. இப்போ இங்கே இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடுறீங்கன்னா ஆப்ஷனில் எந்த ஆன்சர் நமக்கு ரிலேட்டடாக வருதுன்னு பாருங்கள்.
இதில் ரிலேட்டடாக நம்ம 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சர் வந்து நமக்கு ரிலேட்டடாக கரெக்டுன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு நம்பர் 18 இருக்குது. நமக்கு இங்கே 18 இருக்குது. அடுத்து 5 எல்லாமே ஒரே மாதிரி வருது. லாஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ என்னது 5. ஆனால் இங்கே 6 இருக்குது. அப்போ இதிலே நம்ம டக்குன்னு எல்லாமே போட்டு பார்க்காம இதிலே நம்ம கண்டுபிடிச்சோன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சரை டக்குன்னு போடுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பெயிண்ட் என்பது இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸல் என்பதும் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. குறியிடப்பட்டால் அக்செப்ட் என்பது குறியிடப்படும் விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிக்கு பாருங்களேன், 16 இருக்குது, 11 இருக்குது. பின்னாடி இருந்து வந்தோம்னா 11 இருக்குது, முன்னாடி இருந்து வந்தோம்னா 16 இருக்குது. ஏக்கு 126 இருக்கு. ஆனால் இந்த நம்பர் வந்து இதோடு எதுலேயுமே பொருந்தலை. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஏக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஐக்கு 7 கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு 6, டீக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, EXCEL 1 2 3 1 4. அப்போ அவங்க வந்து எதை வேல்யூ பண்ணுறாங்க, ஈங்கிறது 1ன்னு வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது அக்செப்ட் EPT. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 8. சிக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3. ஈக்கு 1, பிக்கு 9, டீக்கு 5. அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் எது கரெக்ட். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ என்பது JRRG எனவும் ஜாக் என்பது MDF எனவும் எழுதப்பட்டால் ஃப்ரூட் கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி, அப்போ இந்த நம்பருக்குள்ளே நம்ம பொருந்துதான்னு பார்க்கணும். நம்பர் பொருந்தலை. அடுத்து பாருங்கள், ஜியிலேருந்து இங்கே இருக்க இந்த 2 வேர்டுக்கும் என்ன பொருத்தம் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஜியிலேருந்து 3வது எழுத்து வந்து ஜே வருது. அப்போது ஜே. ஓக்கு அப்புறம் அதுலேருந்து 3வது எழுத்து வந்து ஆர் வருது. அதே மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் எஃப்க்கு அப்புறம் 3வது எழுத்து என்னது, 1 2 3 ஐ. அப்போ ஐ. ஆர்லேருந்து 3வது எழுத்து என்னது, யூலேருந்து 3வது எழுத்து எக்ஸ். ஐலேருந்து 3வது எழுத்து என்னது, 1 2 3 எல். டீலேருந்து 3வது எழுத்து டபிள்யூ. அப்போ ஆன்சர் என்ன, IUXLW. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த்து கொஸ்டின், கோல்டு என்பது ஹோம் எனவும் கம் என்பது DONF எனவும் குறியிடப்பட்டால் சன்ஸ் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 2-3 லெட்டர்ஸ் கொடுக்கும்போது இதுக்கான இது என்ன தொடர்பில் இருக்குது, இதுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்ப்போம். ஜிக்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு. அப்போ ஜிக்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு. ஓக்கு அப்புறம் ஓவே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயும் பாருங்கள் 2வது லெட்ரு ஓ வந்திருக்கு. அப்போது செகண்ட் லெட்ரு காமனாக எல்லாத்துக்கும் ஓ வரும். அதுக்கு ஆப்ஷன் தேட தேவையில்லை. எல்லுக்கு அப்புறம் எம் இருக்குது. எல்க்கு அப்புறம் எம் இருக்குது. டிக்கு அப்புறம் இ இருக்குது. இப்போ இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த சன்ஸுக்கும் பார்ப்போம். எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், டி வரும். இப்போ இங்கே எல்லா லெட்டருமே டீயில் இருக்குது. ஓவே தான் வரும். என்க்கு அப்புறம் என்ன வரும், ஓ வரும். அப்போ 2 ஓ இருக்கிறது தான் நமக்கான ஆன்சரு. இப்போ இங்கே எஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டி தான் வரணும். இங்கே எஸ்ஏ தான் இருக்குது. அப்போ இந்த இது இல்லை, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். TOOT இதுதான் கரெக்ட். ஃபிஃப்த்து கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ZAYB. அப்போது XC எனில் அடுத்த ஆப்ஷன் என்னவாக இருக்கும், ZYX. அதுக்கப்புறம் என்ன வரணும், W வரணுமா. இங்கே ABC, இங்கே D வரணும். அப்போ
4th ஆப்ஷன் கரெக்ட். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், தமிழ் என்பது 55 எனில் இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ தமிழ் டீக்கு என்ன நம்பர் இருக்குது? 20, ஏக்கு 1, எம்முக்கு 13, ஐக்கு 9, எல் 12. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5, 5. அப்போ தமிழ் வந்து 55 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் என்னன்னு பார்ப்போம். இ என்னது? 5, EN 14, G 7, L 12, I 9, S 19, H 8. இப்போ இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 44, இப்போ 4, 7. இப்போ ஆன்சர் என்ன? 74. பாருங்கள், எத்தனாவது ஆப்ஷன்? செகண்ட். இப்போ 74 தான் கரெக்ட். T = 4 to F = 5, S = 6 என ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எழுதப்பட்டுள்ளது எனில் 8 என்ற எண் குறிப்பிடுவது யாது அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டினை பாருங்கள். குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அப்போது இப்போ டி பாருங்கள், டீக்கும் இங்கே டீக்கானது 27. இந்த 2 வேல்யூவும் இதில் பொருந்தாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் 6, 21. இது எப்படி பார்த்தாலும் இதில் வரல. இது ரொம்ப இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தோணும். டி என்னது? 2. அப்போ 2வோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன? TWO. இப்போ டி அப்போ 2வா? எஃப் 5வோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன? 5. அது எஃப், அதனால தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 அப்போ எஸ். அப்போது 8வோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன? இ. இதுதான் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நாக்பூர் என்பதை இந்த லெட்டர்ஸ் சொல்லி என குறியிடப்பட்டால் பெங்களூர் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பொருத்தம்னு பாருங்கள். எண்ணுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த லெட்டருக்கு ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? ஓ இருக்குது. பாருங்கள், எண்ணுக்கு அடுத்தல என்ன லெட்டர் இருக்குன்னா ஓ இருக்குது. அதே மாதிரி ஏக்கு அடுத்தது பி, ஜிக்கு அடுத்தது ஹெச். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து எந்த லெட்டருக்கும் அடுத்து உள்ளது அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கு அடுத்தது என்னது? சி. இக்கு அடுத்தது என்னது? எஃப். எண்ணுக்கு அடுத்தது என்னது? ஓ. ஜிக்கு அடுத்தது ஹெச். ஏக்கு அடுத்தது பி. எல்லுக்கு அடுத்தது எம். யூக்கு அடுத்தது வி. ஆர்க்கு அடுத்தது எஸ். அடுத்து யூக்கு அடுத்தது வி. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், சி. இந்த இப்போ பாருங்களேன், நம்ம டக்குன்னு நம்ம இதில் 2ல் எதுன்னு சூஸ் பண்ணி 4ல் ஃபஸ்ட்டு 2 சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து எதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் கடைசி லெட்ரு கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரே லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். சி, எஃப், ஓ, ஹெச், பி, எம், வி, எஸ், வி. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 9th கொஸ்டின், பேஸ் என்பதை டேஸ் என எழுதினால் ஃபேஸ் என்பது எழுதப்படும் விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பொருத்தம்னு நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டு 3 லெட்டரும் ஒரே மாதிரி வந்திருக்கு. பிக்கு அப்புறம் இங்கே டி வந்திருக்கு. அப்போ என்ன விட்டுருக்காங்க? ஒரு லெட்டர் விட்டுட்டு டி எடுத்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி ஏசியை எடுத்துக்கலாம். எஃப்க்கு அப்புறம் எந்த லெட்ரு? ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்தது என்னது? எஃப், ஜி, ஹெச். அப்போ என்ன இருக்கணும்? இங்கே ஹெச் இருக்கணும். HACE. எந்த இது? ஆப்ஷன் 3. 3 ஆப்ஷன் தான் கரெக்ட். ரீசன் என்பதன் இன்னொரு 5.
பிலீவ்டு என்பதன் எண்ணுரு 7 எனில் கவர்மெண்ட் என்பதன் எண்ணுரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசன் பிலீவ்டு இதனுடைய எண்களெல்லாம் கூட்டி பார்த்தாலும் இந்த 5 வரலை, பேக்லேருந்து போய் அதை கூட்டினாலும் இந்த 5 நம்பர் வரல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. அப்போ 6ல் இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் 5. அதே மாதிரி இதில் 1 2 3 4 5 6 7 8. 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7. 7 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9. இப்போ ஆன்சர் என்னது? 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோ இதுக்கு பார்ட் 2 நான் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.